Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேமலதா. இன்னைக்கு நம்ம பைத்தான் சீரீஸில் NumPy கான்செப்டில் ஜாயினிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம NumPyல நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். அதில் ஒரு பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்கார்டினேஷன் ஜாயினிங். ஸோ NumPyங்கிறது ஒரு அரேஸ் கான்செப்டை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம NumPy அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த NumPyயை வச்சு தான் பைத்தானில் வந்து 2005 இந்த NumPy இன்ட்ரடியூஸ் பண்ணி எம்பெடட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம பைத்தானோட NumPy வந்து இன்ஸ்டால் ஆகாது, நம்ம தான் மேண்டிட்டரியாக எக்ஸ்பிளிசிட்டாக இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், அதோட ப்ரொசீஜர், அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்க்குறோம். இன்றைக்கி தான் இந்த NumPy கான்செப்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜாயினிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இம்போர்ட் NumPy as NP. ஸோ எப்பயும் போல் நம்ம NumPy மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நிக் நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ARR1ன்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ np.array ஆஃப் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ARR1ங்கிறது அரே ஆப்ஜெக்ட், np.array ஆஃப்ங்கிறதுல நமக்கு அரே வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே 1 2 3ன்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ARR2ல் இன்னொரு அரே np.array ஆஃப் 4 5 6. ARR1ங்கிறது ஒரு அரே ஆப்ஜெக்ட், ARR2ங்கிறது ஒரு அரே ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், கன்கார்டினேஷன் பண்ண போகிறோம். ஜாயினிங் மீன்ஸ் கன்கார்டினேஷன், சரிங்களா? கன்கார்டினேஷனுங்கிறது ஜாயினிங்கோட ஒரு டெக்னிக்கல் வேர்டு, சரிங்களா? நம்ம ஸ்ட்ரிங்கிலலாம் நிறையா கான்செப்டில் கன்கார்டினேஷனை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி புதுசாக ஒரு அரேயில் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ARR = np.concatenate ஆஃப் எது ரெண்டையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம், ARR1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ARR1ல் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட ARR2 வந்து ஜாயிண்ட் ஆகி ARRல் போய், அதாவது ARR1ல் இருக்கக்கூடிய 1 2 3 ஸோ ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும். அடுத்து ARR2ல் இருக்கக்கூடிய 4 5 6 அடுத்து அப்பியர் ஆகும். இது ரெண்டும் ஜாயின் ஆகி ARRல் போய் உட்காரும். ஸோ இந்த ARRை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு உங்களுக்கு வரும். பாருங்கள். ஸோ ARRை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டும் கன்கார்டினேட் ஆகிருக்கிறது நமக்கு காமிக்கும். ஸோ நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அப்படியே இல்லாமல் என்ன செய்யணும், ஒரு புது அரேயில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ARR1 ஒரு அரே, ARR2 ஒரு அரே, சரிங்களா? ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி புதுசாக ஒரு அரேயில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ARR நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே கன்கார்டினேட் ஆகி நம்ம கொடுத்த நியூ அரேயில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஜாயினிங் ஆஃப் 2 அரேஸ். ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆக்சஸ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இந்த அட்ரிபியூட்னா, இந்த ஆக்சஸ் அட்ரிபியூட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்கார்டினேட் பண்ணும். இப்போ இது என்னது, ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம். பாருங்கள், ARR1ல் இருக்கக்கூடியது 1 2 3 4, இது 0th அரே, இது ஃபஸ்ட் அரே இண்டெக்ஸில். அதே மாதிரி ARR2ல் ஒரு 2 டைமென்ஷனல் அரே இருக்குது, இது 0th அரே, இது ஃபஸ்ட் அரே. ஸோ இது ஃபஸ்ட் ரோ, இந்த 1ங்கிறது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 0, இது வந்து 0 1, இது 1 0, இது 1 1 4ங்கிறது. அதே மாதிரி இதுவும் ARR2க்கு இது 0 0, இது 0 1 6ங்கிறது, இது 1 0 1 1. இப்போ நம்ம ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ண சொல்லியிருக்கோம். கன்கார்டினேட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் = 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அரேயும் முதல்ல கன்கார்டினேட் ஆகும், அப்புறம் செகண்ட் அரேயும் உங்களுக்கு கன்கார்டினேட் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், 1 5 அப்படிங்கிறது தனியாக கன்கார்டினேட் ஆகும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் அரே இதில் என்ன இருக்குது, 1 2 இருக்கா? ஸோ இதில் ஃபஸ்ட் அரே என்ன இருக்குது, 5 6. அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதல்ல கன்கார்டினேட் ஆகுது, ரைட்டா? ஸோ அடுத்து 3 4ங்கிறது 7 8ஓட என்ன ஆகும், கன்கார்டினேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் அரேயோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸும் இந்த அரேயோட செகண்ட் அரேயோட எந்த 2 அரேயை நீங்கள் கன்கார்டினேட் பண்ண சொல்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரேவும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரேவும் கன்கார்டினேட் ஆயிரும். அப்புறம் ARR1ல் இருக்கக்கூடிய செகண்ட் அரேவும் ARR2ல் இருக்கக்கூடிய செகண்ட் அரேவும் என்ன ஆயிரும், உங்களுக்கு கன்கார்டினேட் ஆயிரும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆக்சஸ் = 1 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரோஸை பொறுத்து என்ன ஆகும், கன்கார்டினேஷன் வரும். அப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட் ரோ, இதில் இருக்கிற ஃபஸ்ட் ரோ, அடுத்து இதில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோ, இதில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோ, அப்படி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா
கன்கார்டினேஷன் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுத்து ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஒன் ரெஃபர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோஸை வந்து கன்கார்டினேட் பண்ணுது. பாருங்கள், அவுட்புட் பாருங்கள், 1 2 5 6 3 4 7 8 அப்படின்னு வரும். எப்படி கன்கார்டினேட் பாருங்கள், 1 2 5 6 3 4 7 8 நமக்கு என்ன ஆயிருக்கு, கன்கார்டினேட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து கன்கார்டினேஷன் வித் ஆட்ரிபியூட் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் எதை ரெஃபர் பண்ணுது, உங்களுக்கு ரோஸை வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணணும். 2 2 டைமென்ஷனல் அரே இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரேவும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அரே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஆக்சஸ் ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 டைமென்ஷனல் அரேயில் யூஸ் பண்ணலை, ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ NumPy இம்போர்ட் பண்ணிவிட்டேன், NP நிக்நேம் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். ARR1 = NP.array of 1 to 3. அடுத்து ARR2 = NP.array of 4 5 6 நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ARR = NP. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கன்கார்டினேட் யூஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இங்கே நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அரே வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மாதிரி, அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அப்படி இல்லாட்டி லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் அதாவது மேலே மேலே உட்காந்துட்டே வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட் எலமெண்ட் கீழே உட்காரும், செகண்ட் எலமெண்ட் அதுக்கு மேலே, தேர்ட் எலமெண்ட் அதுக்கு மேலே. ஸோ இதுதான் ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர். நம்ம லிஃபோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இன் அதுதான் ஃபஸ்ட் அவுட் ஆகும் உங்களுக்கு. அப்படி தான் ஸ்டாக் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டாக்காக தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அதனால் நீங்கள் கன்கார்டினேட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டாக் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டையுமே என்ன பண்ணிடும் கேட்டிங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸ் வந்து பண்ணிடும். இது ஒரு வகையான கன்கார்டினேஷன். கன்கார்டினேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டாக்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணாலுமே 2 அரே உங்களுக்கு என்ன ஆயிரும், ஜாயினிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ இதுலேயும் நான் ஆக்சஸ் = 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலமும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், தட் மீன்ஸ் 1 4 அப்படி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கன்கார்டினேஷன் நடக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இதில் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 2 சிங்கிள் டைமென்ஷனில் ஆக்சஸ் = 1ன்னு சொன்னதுனால பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் என்ன ஆயிடுச்சு, கன்கார்டினேட் ஆயிடுச்சு. அப்போ 1 4 உங்களுக்கு கன்கார்டினேட் ஆகுது. அடுத்து 2 5, அடுத்து 3 6. அப்போ அவுட்புட் உங்களுக்கு இது ஒரு தனி அறையாக 1 4 ஒரு தனி அறையாக வந்துடும், 2 5 ஒரு தனி அறையாக வந்துடும், 3 6 ஒரு தனி அறையாக வந்துடும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் = 1ன்னு போட்டனால. ஒருவேளை நான் இந்த ஆக்சஸோட வேல்யூ 1ன்னு போடாமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வரிசையாக ஒரே சிங்கிள் டைமென்ஷனல் அறையாக 1 2 3 4 5 6ன்னு நம்ம ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு கன்கார்டினேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு காலம் வைஸ் உங்களுக்கு கன்கார்டினேட் ஆகணும்னா நீங்கள் ஆக்சஸ் வேல்யூ வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வெறும் ஸ்டாக் யூஸ் பண்ணமா, அதே மாதிரி ஹச் ஸ்டாக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் என்ன தான் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்கார்டினேஷன் தான் ஆகுது. பாருங்கள் எப்படி கன்கார்டினேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ காலம் வைஸ் கன்கார்டினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலமும் அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், அதாவது ரோ வைஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும், கன்கார்டினேட் 1 2 3க்கு அப்புறம் இந்த ரோ போய் இங்கே இன்செர்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்கார்டினேட் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஹெச் ஸ்டாக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்கார்டினேட்டர் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம், வெறும் ஸ்டாக்குன்ற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம், ஹெச் ஸ்டாக் அப்படின்றதையும் நீங்கள் அதாவது ஹரிசாண்டல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன், அதாவது இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக உங்களுக்கு இன்செர்ட் ஆயிரும், அதுக்கடுத்து இந்த ஹரிசாண்டல் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். அப்போ லைன் பை லைனாக ரோ பை ரோவாக ஜாயிண்ட் ஆகுறதுனால அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்டாக், அதை தான் ஹெச் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்கார்டினேஷன் ப்ராசஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் திரும்ப ஒரு அவுட்புட் காட்டுறேன். ஸோ 2 1 2 3 4 5 6ன்னு உங்களுக்கு பாருங்கள் ஹரிசாண்டலாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கன்கார்டினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்குது.
ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து நம்ம ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நடக்கிற வெர்டிக்கல் ஸ்டாக். அதாவது இங்கே உள்ள காலமும் அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் உங்களுக்கு ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கால் பண்ணணும் அப்படின்னா வி ஸ்டாக், தட் மீன்ஸ் வெர்டிக்கல் ஸ்டாக். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வி ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள், நான் அவுட்புட் காமிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1,4 2,5 3,6 அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ வந்திருக்கா 1,4 2,5 3,6 சரிங்களா. இது ஒரு தனி அரே, இது ஒரு தனி அரேயாக உங்களுக்கு என்ன இருக்குது வந்திருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டாக் சரிங்களா. வெர்டிக்கல் ஸ்டாக்குங்கிறது காலம் வைஸ் எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு தனித்தனி அரேவாக என்ன இருக்குது கன்கார்டினேஷன் ப்ராசஸ் வந்து ஆயிருக்குது. அடுத்து பாருங்கள் டி ஸ்டாக், இது ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. இந்த டி ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 1,4 இந்த காலமும் இந்த காலமும், அடுத்து 2,5 இந்த காலமும் இந்த காலமும், அடுத்து 3,6 இந்த காலமும் இந்த காலமும் உங்களுக்கு அதாவது நம்ம ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா என்ன நடக்குமோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன போட்டுக்கலாம், இங்கே டி ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்டாக்னா 1 2 3 4 5 6, வெர்டிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் இந்த 1 2 3 தனியாகவும் அடுத்து 4 5 6 தனியாகவும் தனித்தனியாகவுமே உங்களுக்கு என்ன ஆயிரும் கன்கார்டினேஷன் ஆகும். ஆனால் அது ஒரே இடத்துக்குள்ளே கன்கார்டினேட் ஆகும். டி ஸ்டாக் போட்டிங்கன்னா காலம் வைஸ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜாயினிங் ப்ராசஸ் வந்து நடக்குது, கன்கார்டினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ஒரு பைத்தானில் வந்து நீங்கள் ஸ்டாக் அதாவது நம்மளுடைய அரே கான்செப்டை கன்கார்டினேட் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கன்கார்டினேட் அப்படின்ற ஃபங்க்ஷன், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் ஸ்டாக், அப்படி ஹெச் ஸ்டாக், அப்புறம் அப்படி இல்லாட்டி வி ஸ்டாக், இன்னொன்று வந்து என்னது டி ஸ்டாக். நீங்கள் எது வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணி நம்ம கன்கார்டினேஷன் ப்ராசஸை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஃபங்க்ஷன் தான் மெயினாக கன்கார்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பைங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், அதில் இருக்கிற நான் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா நான் அக்சஸிங் எப்படி பண்ணணும், நம்ம டேட்டா டைப்ஸ் அதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி அதில் சர்ச் பண்ணுறது, எப்படி அதில் ஷார்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பை மாடியூலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஜாயினிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய 4 ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இதில் பார்த்துருக்கோம். எப்படி வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, எப்படி எலமெண்ட்டாக வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒன்று வந்து கன்கார்டினேட்ன்ற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து கன்கார்டினேட்டில் ஆக்சிஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன், அடுத்து ஸ்டாக் ஃபங்க்ஷன், அப்புறம் ஹெச் ஸ்டாக் ஃபங்க்ஷன், அப்புறம் வி ஸ்டாக், அப்புறம் டி ஸ்டாக். இது இந்த 6 ஃபங்க்ஷனுமே நம்ம ஜாயினிங் ஒரு நம்பையில் இருக்கக்கூடிய அரேஸ் 2 அரேஸை ஜாயின் பண்ணி கன்கார்டினேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அரேயில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். 2 அரேயை ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு அரேயில் கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான இதை பார்த்துக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.